ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் ஏற்கனவே வந்து 4 பார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து 5th பார்ட்டு. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? A, B and C can do a work in 5 days, 10 days, 15 days. They started together to do the work, but after 2 days, A and B left. The remaining work was done by C in days. எவ்வளோ டேஸில் வந்து C வந்து மிச்ச வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. A வந்து 5 டேஸில், B 10, C 15, 2 days வந்து ஒன்றா வேலை பார்த்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் C மட்டும்தான் பார்க்கணும். அது எவ்வளோ நாளில் பார்த்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஏபிசி இதோட வந்து 1 day ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டு, அப்போ அவங்க 3 பேரும் 2 daysக்கு சேர்ந்து பார்த்துருக்காங்களா, அப்போ 3 பேருக்கான 2 days ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க்கை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சியோட 1 day ஒர்க் இவ்வளோ, அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோங்கிற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக ஈஸியாக சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஆஃப்டர் டேஸ் டிவைடட் பை டோட்டல் டேஸ்னு எழுதிக்குங்க. ஓகேவா? ஈக்குவல் டு, இப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 1/5. ஓகேவா? இப்போ எத்தனை நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க? 2 days. அப்போ 2/5ன்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் பியோட ஒர்க்கு 1/10, 2 daysக்கு 2/10. ஓகேவா? அகெயின் சியோட வேலை என்ன? 1/15. அவங்க வந்து எத்தனை நாளில் ஃபினிஷ் பண்ணுவாங்க? இவங்களெல்லாம் வந்து 2 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சி எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரியாது. அதனால் x/15 வச்சுப்போம், ஈக்குவல் டு 1. ஏன்னா ஒரு ஹோல் ஒர்க்கை ஏயும் பியும் வந்து 2 days மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோன்னு வச்சுப்போமே, இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க. இதில் இவ்வளோ வந்து 3 பேருமே சேர்ந்து பண்ணிட்டாங்க. இப்போ சி தனியாக வந்து அந்த வேலையை எப்படி பண்ணுவாங்க ஒரு வேலையை அப்படிங்கிறது, இது ஹோலுங்கிறதுனால 1ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? வச்சுட்டு இப்போ எக்ஸ் மட்டும் வச்சுட்டு இது ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்ன? 30. அப்போது எக்ஸோட 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும்? 5 6 ஆர் 30. அப்போ மேலேயும் கீழேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 6 12 ப்ளஸ் டிவைடட் பை 30 காமனாக வச்சுக்கலாம். 10ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும்? 3. அப்போ இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3 ஆர் 6 ப்ளஸ் 15ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும்? 2. அப்போ 2x ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ இதை இந்த சைடு கொண்டு போயிடுங்க. 12 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 1 × 30 30. ஓகேவா? அடுத்து எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. ரிமைனிங் எல்லாம் அந்த சைடு. இது எவ்வளோ? 18. அப்போ 30 மைனஸ் 18. ஓகேவா? இப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 30ல் 18 போச்சுன்னா எவ்வளோ? 12. ஓகேவா? அப்போ x இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? x ஈக்குவல் டு 6 கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப்டர், இப்போ 3 பேருமே வந்து இவங்க, இப்போ ஏ வந்து 2 daysல பண்ணியிருக்காங்க, பி 2 daysல பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் ஒர்க் எல்லாமே வந்து சி தான் பண்ணணும். 2 daysலேயும் பண்ணிவிட்டு ரிமைனிங் அதையும் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் ஒர்க் தான் கேட்குறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே கிடச்சிருக்கு 6, அந்த 2 days ஒர்க் பண்ணியிருந்தாங்கல்ல அதை வந்து மைனஸ் பண்ணிடணும். அப்போ எவ்வளோ டேஸ் கிடைக்கும்? 4 days. புரியுதா? ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஏயும் பியும் 2 நாள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் சி வந்து 2 நாளும் ஒர்க் பண்ண போகிறாங்க. எக்ஸ்ட்ரா எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் அதை வந்து எக்ஸ்னே வச்சுப்போம். வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரோட இங்கே எவ்வளோ டேஸ் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்களோ, 2 days சொல்லியிருக்காங்கல்ல கொஷினில், இந்த 2 daysை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்? மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மொத்தமாக 6 days வேலை செஞ்சுருக்காங்க சி. அதில் 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எத்தனை ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 4 days. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? A and B can do a job in 15 days, 20 days.
respectively. They start the work together and 6 days before the completion of work, A leaves. A வந்து என்ன பண்ணிடுறாங்க, 6 நாள் வேலை முடிய போகிறதா இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து லீவ் பண்ணுறாங்க. In how many days is the total work finished? இப்போ மொத்தமாக 2 பேர் தான், அதே கொஷின் தான். ஓகேவா? by D is equal to total days இது. ஓகே, இது வந்து எத்தனை நாளில் அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ ஏ என்ன பண்ணுறாங்க, 6 days முன்னாடியே லீவ் பண்ணுறாங்க. அப்போது எக்ஸ் மைனஸ் 6 டிவைடட் பை 15. ஏயோட 1 day ஒர்க் வந்து 15 days. ஆனால் இவங்க வந்து இத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லலை. டோட்டலாக இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்கிறது சொல்லலை. ஓகேவா? ஒரு நாள் ஒர்க்கு நம்மளுக்கு தெரியும், டோட்டல் ஒர்க்கு தெரியாததுனால, ஆனால் அந்த டோட்டல் ஒர்க்கில் 6 நாளைக்கு முன்னாடி ஏ வந்து லீவ் ஆகிருக்காங்க. அந்த டோட்டல் ஒர்க் மைனஸ் 6 டிவைடட் பை 15 ப்ளஸ் இது வந்து இவங்க வந்து லீவ் ஆகலை, பி வந்து கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ எக்ஸ் பை 20 ஈக்குவல் டு 1. ஓகேவா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம்லாம் அதே தான். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸ் இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா எதால் வரும், 60 எடுக்கலாமா? 15ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் 60. அப்போ 4 into x 4x minus 4 into 6 24 divided by 60 plus 20ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும், 3. அப்போ 3x divided by 20 equal to 1. ஓகேவா? இப்போ அந்த 60 எந்த சைடு கொண்டு போயிடுங்க, 4x plus 3x 7x minus 24 is equal to 60. ஓகேவா? இப்போது 7x equal to 60 minus 24. இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 60ல் 24 போச்சுன்னா எவ்வளோ, 36. ஓகேவா? அப்போது 36 7x. சாரி, இங்கே வந்து மைனஸ் 24 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகுமா? சாரி, அப்போ மொத்தமாக எவ்வளோ, 60 ப்ளஸ் 24 எவ்வளோ, 84. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 1s are 7, 12 7s are 84. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து 6 வந்து நம்ம வந்து எத்தனை டேஸில் லீவ் பண்ணாங்களோ அதை மைனஸ் பண்ணுமா? அப்போது எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, ஓகேவா? இங்கே நம்ம வந்து எக்ஸ் மைனஸ் 6 தான் எடுத்துருக்குறோம். ஸோ வந்து எக்ஸுக்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மைனஸ் 6. அப்போ எக்ஸோட வேல்யூ ரிமைனிங் வேல்யூ எவ்வளோ கிடைக்கும், 6. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ்வலாக வந்தால் 1/15 + 1/20 எடுத்துப்போம். இங்கே எவ்வளோ நாளில் எவ்வளோ நாள் தேவைப்படுங்கிறத அவங்க சொல்லலை. ஸோ எக்ஸ் மைனஸ் அவங்க 6 days லீவ் பண்ணுறதுனால 6ன்னு வச்சுக்கிறோம், ப்ளஸ் பிக்கு எதுவுமே சொல்லலை. ஸோ எக்ஸ் பை 20ன்னு வச்சுட்டு இதை வந்து கால் பண்ணி எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? அப்போது நம்மளுக்கு எத்தனை டேஸில் வந்து அவங்க லீவ் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, 6 daysல. அப்போ 12லேருந்து இந்த 6ஐ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு 6 days கிடைக்கும். ஓகேவா? இது வந்து டோட்டல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? A man engaged some men to finish a job in 8 days, but 2 of them did not come from the very first day. As a result, their work was done in 10 days. Find the original strength ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது இந்த சம்மன்கிறது தான் ஒரிஜினல் ஸ்ட்ரென்த், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 8 days இஸ் ஈக்குவல் டு, இதில் எத்தனை பேர் வெளில போயிருக்காங்க, 2 பேர் வரல. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எவ்வளோ நாளில் முடிச்சிருக்காங்க, 10 days. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 4 2s are 5 2s are 10. ஓகேவா? இப்போ 4x இஸ் ஈக்குவல் டு 5x மைனஸ் 10. அப்போது எக்ஸ் இந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடச்சிருமா?
அப்போ ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் தானே கேட்டிருக்காங்க இங்கே, நம்ம அதை தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர் என்ன? 10. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இங்கே சம் மென்னு கொடுத்துருக்காங்க. இத்தனை மென்னு தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலை. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அந்த எக்ஸில் 2 பேர் போயிட்டாங்க, வரல, ஃபஸ்ட்டு டேலேருந்தே வரல. ஸோ எக்ஸ் -2 அது மாதிரி பண்ணால் எவ்வளோ டேஸில் முடிச்சிருக்காங்க? 10 டேஸில். அதனால் 10. இது ஆக்சுவலாக எப்படின்னா m1 d1 is equal to m2 d2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான். ஓகேவா? m1 வந்து மென்னு தெரியாதனால எக்ஸு, d1 வந்து 8 டேஸு. அடுத்து m2ல பார்த்தீங்கன்னா 2 பேர் வரல. ஸோ எக்ஸ் -2 இன்ட்டு d2 எவ்வளோனா 10 டேஸ். ஓகேவா? அடுத்து a man engaged 10 laborers to make 320 toys in 5 days. After 3 days, he found that only 120 toys were made. How many additional men should be engaged to finish the work in time? அப்போ இன்னும் எத்தனை பேரை போட்டால் இந்த 5 டேஸ்க்குள்ளே அவங்க 320 டாய்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஆனால் 3 டேஸில் 120 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் எத்தனை பேரை போட்டால் அந்த 5 டேஸ்லேயே அந்த 320 டாயை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 10 லேபர் 320 டாய்ஸ் 5 டேஸ். ஓகேவா? செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 டேஸ் எவ்வளோ டாய்ஸு? 120 டாய்ஸு. எவ்வளோ பேர்னு தெரியாது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இன்னும் என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் அடிஷ்னல் மென் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 10 + எக்ஸ். எவ்வளோ வேலை என்ன ஃபினிஷ் பண்ணணும் அவங்க? 320ல் 120 ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் எவ்வளோ? 200 டாய்ஸ் வந்து செய்யணும். இன்னும் எத்தனை நாள் அவங்களுக்கு பாக்கி இருக்குது? 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 டேஸ். இதுதான் உங்களுக்கு பாக்கி இருக்குது. இப்போ அதே தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல, m1 d1 w2 is equal to m2 d2 w1. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளோதான். m1 எவ்வளோ? 10 இன்ட்டு d1 எவ்வளோ? 3 ஈக்குவல் டு எவ்வளோ செஞ்சுருக்காங்க? 120. ஆனால் நான் W2 எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல 200 போடணும். ஓகேவா? அடுத்து M2 எவ்வளோ? 10 + எக்ஸ் இன்ட்டு D2 எவ்வளோ நாள் வந்து வேலை செய்யணும் அவங்க? ரிமைனிங் 2 டேஸ் செய்யணும். இன்ட்டு இப்போ வந்து W1 எடுத்துக்கணும். ஸோ 120. ஓகேவா? இப்போ இதில் கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள். 0 0 கேன்சல். அதுக்கப்புறம் 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 3s are 12. இப்போ வந்து 4 1s are 4, 4 2s are 8, ரிமைனிங் 2 25. ஓகேவா? அப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? 10 + எக்ஸ் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 10 இந்த சைடு போணுச்சுன்னா மைனஸ் ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க டேட்டாவை அப்படி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 லேபர் பண்ணுறாங்க. 320 டாய்ஸ் வந்து 5 டேஸில் முடிக்கணும். இதான் அவங்க வந்து பிளான் பண்ணது. ஓகேவா? அப்போது எவ்வளோ டாய்ஸ் அவங்க வந்து முடிச்சிருக்காங்க? 120 டாய்ஸு 3 டேஸில் வந்து முடிச்சிருக்காங்க. நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பேரை வந்து போட்டால் ரிமைனிங் ஒர்க்கை வந்து அந்த 5 டேஸ்க்குள்ளே நம்ம முடிக்கணும். அப்போ ரிமைனிங் டேஸ் எவ்வளோ? 2 டேஸ்க்குள்ளே இவ்வளோ டாய்ஸை வந்து செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 10 + எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? ஏற்கனவே 10 தான் இருக்காங்க. 3 டேஸ்லேயே அந்த 10 பேர் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 10 + எக்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ பேரை போடணும்னு தெரியாது, அதனால் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அதே தான். M1 வந்து 10 தெரியும். D1 வந்து 3 டேஸில் அவங்க வந்து பண்ணியிருக்கிறது. ஆனால் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 120. அதை வந்து இந்த சைடு போடணும். ஏன்னா இந்த W1 W2 மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அது மாதிரி போட்டிங்கன்னா அடுத்து M2 வந்து 10 + எக்ஸு இன்ட்டு 2 டேஸில் எவ்வளோ வேலைன்னா 120. இந்த ஒர்க்கை மட்டும் மாற்றி போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 15 கிடச்சிரும். ஓகேவா? அடுத்து
சேம் டைப் தான் நீங்கள் போட்டுட்ட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ஓகேவா? A contractor engaged 120 men to make a road in 20 days. After 12 days, he find that only 2/5 of the road is completed. How many additional men must be employed to finish it in time? ஓகேவா? அப்போ அடிஷ்னல் மென்னுன்னா இங்கே 120 மென்னா, அப்போ 120 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இதோட ஆன்சர் என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது உங்களோட ஃபீட்பேக்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.